வணக்கங்க. ஹரக் சேலங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். நேத்து வந்து வேர்ல்டு கப்ல வந்து இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான். ரொம்ப பாகிஸ்தான், இந்தியா மேட்ச்னாவே ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும். அதே மாரி வந்து ஃபர்ஸ்ட்டு விளையாட மாட்டேன்னு அவங்க சொன்னாங்க வேர்ல்டு கப்ல. அதுக்கப்புறம் வந்து அ ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு அவங்கலாம் வந்து பேசி அவங்கள விளையாட சம்மதிக்க வச்சாங்க. ஏன்னா, இவங்களுக்கு வந்து அதனால வந்து வருமானம்லாம் போயிடும். அவங்க வந்தா 2 டீமும் விளையாண்டா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி, பங்களாதேஷ் இவங்களும் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க. ஐசிசியும் கன்வின்ஸ் பண்ணதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து விளையாட ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு வந்தாங்க. நம்ம ரொம்ப டிக்கெட்லாம் கூட அப்படி பயங்கரமா சோல்ட் அவுட் ஆச்சு அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ வந்து கொழும்புல வந்து பிரேமதாசா ஸ்டேடியம் வந்து மேட்ச் ஆரம்பிச்சது. அது வந்து ரொம்ப ஸ்பின் நல்லா எடுபடும்னு சொன்னாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்பின்னர்ஸோட பாகிஸ்தான் வந்துட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க ஸ்பின் வந்து ஸ்ட்ராங்கு மா யுஎஸ்ஏக்கு அகென்ஸ்ட்டா விளையாடுறப்ப ஸ்பின்லலாம் நல்லா விக்கெட் எடுத்து வின் பண்ணாங்க. ஸோ ஸ்பின் நல்லா ஸ்ட்ராங்கு, ஸ்பின் நல்லா எடுபடும். நம்ம ஸ்பின்னுக்கு நெறைய போகும்னு சொல்லி கிட்டத்தட்ட 18 ஓவர் வந்து ஸ்பின்னர்ஸே பவுல் பண்ணியிருக்காங்க. ஷாஹின் அஃப்ரிடி வந்து 2 ஓவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லி அதோட கான்ஃபிடென்ட்டா போயிருக்காங்க. போய் வந்து டாஸ் போடுறப்ப டாஸ் வந்து ஆஸ் யூசுவல் முன்ன மாரி ஹேண்ட் ஷேக் பண்ணல 2 கேப்டன்ஸும். அதுக்கப்புறம் டாஸ் போட்டு டாஸ் வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவ பேட் பண்ண சொல்லிடுச்சு. ஸோ அபிஷேக் சர்மா வந்து உடம்பு நல்லாயிடுச்சுன்னு சொல்லி விளையாட வந்துட்டாரு. வந்து அவரும் வந்து இஷான் கிஷனும் வந்து ஓப்பனிங் வந்தாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கப்ல வந்து இந்தியாவும், பாகிஸ்தானும் வந்து T20ல வந்து ஒரு 9 டைம்ஸ் வந்து வேர்ல்டு கப்ல மோதியிருக்கிறாங்க. அது வந்து 8 டைம்ஸ் இந்தியா வின் பண்ணியிருக்கு. 1 டைம் மட்டும் தான் பாகிஸ்தான் வின் பண்ணியிருக்கு. இதுல இந்த ஓடிஐல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம இந்தியாவ பீட் பண்ணதே கிடையாது வேர்ல்டு கப்ல. இது ஒரு இது இது. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்க. இதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் வந்து அபிஷேக் சர்மாவும், இஷான் கிஷனும் வந்து ஓப்பனிங் வந்தாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் பால்லயே ம அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லயே வந்து டக் அவுட் ஆயிட்டாரு அபிஷேக் சர்மா. ரொம்ப ஷாக்கா இருந்தது. ஏன்னா, லாஸ்ட் மேட்ச்சும் அப்படிதான் சரியா டக் அவுட் ஆயிட்டாரு. இதுலயும் அப்படித்தான். ஏன்னா பயங்கரமா அடிப்பாரு அவரு. அப்படி டக் அவுட் ஆகி போனோனே ரொம்ப அவங்க எதிர்பார்த்து ஏன்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே வந்து ஷாஹின் அஃப்ரிடி தான் போடுவாரு. ஆனா, சல்மான் ஆகா தான் ஸ்பின் தான் ஓப்பன் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து செகண்ட் டைம்னு நெனைக்கிறேன். அவர் ஸ்பின்னோட ஆரம்பிச்சிருக்காரு. அவரு போட்டபடியே வந்து இவரு அபிஷேக் சர்மா வந்து விக்கெட் தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு 0. ஸோ அடுத்து வந்து ஸோ இன்னும் இவங்க சரியா இப்படி விளையாடல. அடுத்து வந்து இவரு வந்துட்டாரு. அவர் யார் திலக் வர்மா வந்துட்டார். திலக் வர்மாவும் திலக் வர்மா ஒரு பக்கம் சைலன்ட்டா இருந்து, இவரு தான் பயங்கரமா இஷான் கிஷன் அடி அடிச்சு விளாசிட்டாருங்க. அவ்வளோ அற்புதமா ஒரு கண்ணாபின்னான்னு அடிக்கிறது, ஒரு அப்படிங்கிற ஷாட்டே கிடையாது. எல்லாம் வந்து பால கடிச்சு அவ்வளோ ஸ்ட்ராங்கா, அவ்வளோ அற்புதமா விளையாண்டுருந்தாரு. சூப்பரா விளையாண்டுருந்தாரு. அது பார்க்குறப்ப அவ்வளோ ஆசையா இருந்ததுங்க. என்ன மனுஷன் விளையாடுறான்னு சொல்லிட்டு, ஒரு கன்சிஸ்டன்ட்டா விளையாண்டுட்டு இருக்கிறாரு அவரு. ஸோ அவர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா வந்து இந்தியா வின் பண்ணிடும் அப்படிதான் தோணுச்சு. அவ்வளோ அடிச்சு ஸ்பின்னர்ஸ்லாம் பொளந்து கட்டிட்டாருங்க. சரி ஸ்பின் அப்படி இருக்கும், அப்படி இருக்கணும். ஆனா ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா விளையாண்டு 40 பால்ஸ் வந்து 77 ரன்ஸ் எடுத்துட்டு அவுட் ஆயிட்டாரு அவரு. அதுக்கப்புறம் ஸ்கை வந்தாங்க. இவங்க கொஞ்சம் மிடில் ஓவர்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சுங்க. ஸ்லோவாயிட்டு ரொம்ப 4லாம் போல. அப்புறம் ஒரு மாரி விளையாண்டுட்டு இருந்தாங்க. திலக் வர்மாவும் இவரும். ஸோ அது மாரி கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு. அதெல்லாம் அவர் எடுத்து வச்சு போனது ரொம்ப நல்லதா போச்சு அவரு. அதுக்கப்புறம் வந்து இதில வந்து எவ்வளோ எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஷான் கிஷன் 77, அபிஷேக் சர்மா 0, திலக் வர்மா 25, ஸ்கை வந்து 32 எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து துபே வந்து 27 எடுத்து ரன் அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் ரிங்கு சிங் 11 நாட் அவுட்டு. ஹர்திக்கும், அக்ஷரும் 0. அபிஷேக் 3 பேரும் வந்து டக் அவுட். கோல்டன் டக்குங்க அவங்க. அ அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இவங்க ஸ்பின்னர்ஸ் எடுத்துருக்காங்க அவங்க. ஸோ இது மாரி ஒரு வழியா விளையாண்டு இந்தியா வந்து 175 ஃபார் 7 எடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 178 அப்படிங்கிற டார்கெட்டோட ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சா ஆரம்பமே வந்து பயங்கர இது. ஹர்திக் வந்து எடுத்தோனே ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. எடுத்து அப்புறம் என்ன ஆச்சுன்னா, பவர் பிளேலயே வந்து 4 விக்கெட் போயிடுச்சுங்க பாகிஸ்தானுக்கு. ரொம்ப படு மோசமா இருந்துச்சு. ஸோ அப்பயே தெரிஞ்சு போச்சு. இது வந்து அவங்க திரும்பி மீளவே முடியாது. வின் பண்றது ரொம்ப கஷ்டம்னு அப்பயே புரிஞ்சு போச்சு. 4 விக்கெட் பவர் பிளேலயே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் மத்தவங்கலாம் வந்து அதுக்கப்புறம் யாரும் பெருசா சரியா விளையாடல. விளையாடாம என்னட்டாங்கன்னா, அவங்க வந்து 114க்கே வந்து 8 விக்கெட் போய் ஆல் அவுட். சாரி 18 ஓவர்ஸ்லயே வந்து ஆல் அவுட் ஆகி 114 ஃபார் 10 அப்படி சொல்லி ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ பயங்கர 61 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல இந்தியா வின் பண்ணிடுச்சுங்க. அவ்வளோ அற்புதமான இந்தியா பவுலிங்கு, பேட்டிங் எல்லாம் சேர்ந்து ரொம்ப எல்லாருமே பாகிஸ்தான் பிளேயர்ஸ், எக்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே பயங்கரமா பாகிஸ்தான வந்து ரொம்ப விமர்சனம் பண்றாங்க. பயங்கரமா திட்டுறாங்க. அவங்க கேப்டன திட்டுறாங்க. அப்புறம் அவங்க கோச் வந்து கிரிக்கெட் போர்ட் பிரசிடென்ட்
அவரையும் ரொம்ப சொல்றாங்க. இந்தியாவோட வந்து அவ்ளோ மெச்சுக்கிறாங்க. அவ்ளோ சூப்பர்ன்னு சொல்லி பாராட்டுறாங்க. பவுலிங்க சொல்றாங்க. அப்புறம் இஷான் கிஷன் பேட்டிங்க சொல்றாங்க. எல்லாம் பயங்கர அசந்து போயிட்டாங்க. ஸோ இந்தியா வந்து பீட் பண்ணவே முடியாதா பாகிஸ்தான் இந்தியாவ அப்படிங்கிற மாரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவ்வளவு அற்புதமா பேசி அங்க ரொம்ப பயங்கரமா வந்து அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து வெறுத்து போயிட்டாங்க. ஸோ இது வந்து வேர்ல்டு கப்ல வந்து இந்தியாவ ஜெயிக்கவே முடியாது பாகிஸ்தான் அப்படிங்கிற மாரி ஒரு சாபக்கேடு மாரி ஆயிடுச்சு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் பயங்கர கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க டீம்ல வந்து பாபர் அசாம், அப்புறம் ஷாஹின் அஃப்ரிடி, ஷதாப் கான் இவங்கலாம் வந்து ரொம்ப வந்து பழைய ஆளுங்க. அவங்கலாம் ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க. அவங்கலாம் சரியா சொதப்புறாங்க. அப்புறம் ஏன் இன்னும் ஆதரவு குடுத்து அவங்களையே வச்சுட்டு இருக்கிறாங்க? அப்படிங்கிற மாரி நெறைய கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது வந்து கிரிக்கெட் போர்டு வந்து அவங்க பிரசிடென்ட் இருக்காரு. அவரையும் வந்து ஒரு கிரிக்கெட் போர்டுக்கு பிரசிடென்ட்டா இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. அப்படிங்கிற மாரி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல வந்து இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா, அவர் எப்பவுமே வந்து லெக் சைட்ல வந்து நல்லா விளையாடுவாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆஃப் சைட்ல நல்லா விளையாட ஆரம்பிச்சாரு. அது என்னங்கிறப்ப அவர் வந்து மேன் ஆஃப் த பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து இஷான் கிஷன் தான். அவர்ட்ட கேட்டுருக்காங்க. அவர் என்ன சொன்னாரு, "நான் வந்து எப்பவுமே லெக் சைடு தான் நல்லா விளையாடுவேன். அது வந்து எல்லாருக்குமே பவுலர்ஸ் நல்லா கண்டுபிடிச்சுருவாங்க. நான் விளையாட வச்சு வந்து லெக் சைடு நல்லா விளையாட கண்டுபிடிச்சுருவாங்க. அதுக்காக நான் வந்து ஆஃப் சைட்ல விளையாடணும்." எப்படி பாருங்களேன், ஒரு வின் பண்ணணுங்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி எடுத்து, எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதில வந்து நான் ஆஃப் சைட்ல வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணேன். ஸோ அவங்க வந்து எப்படின்னா, இவங்க லெக் சைடுன்னு விளையாடுவேன்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. நான் ஆஃப் சைட்ல வச்சு, எனக்கு எங்க தேவையோ அங்க பவுலர்ஸ எனக்கு வேண்டிய விதமா நான் பவுல் பண்ண வச்சு, அதனால வந்து அதில நல்லா பிராக்டிஸ் பண்ணி நல்லா நான் அடிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து பவுலர்ஸ் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க பாருங்க. இந்த பக்கம் தான் விளையாடுவாரு. லெக் சைடு தான் நல்லா விளையாடுவாரு அப்படிங்கிற மாரி. அவர் ரிவர்ஸ் ஸ்ட்ரோக்கும் நல்லா ட்ரை பண்ணி நல்லா அடிச்சாரு. அவ்ளோ சூப்பரா விளையாண்டாருங்க அவரு. அது மாரி என்னென்ன எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, ஒரு 170, 160 போதும் இந்த பிட்ச்சுக்கு. ஏன்னா பால் வந்து நல்லா டர்ன் ஆச்சு. ரன் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதே சமயத்தில வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு அதனால தான் வந்து எங்கள வந்து பேட்டிங் விட்டுருக்காங்க. அப்படிங்கிறப்ப அது 160, 170 எடுத்தா போதும் இதுக்குன்னு நெனச்சோம். அதே மாரி எடுத்துட்டோம். அதில எப்படியாவது அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹர்திக்கு, பூம்ராலாம் அவ்வளோ அற்புதமா பவுலிங் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கொழும்பு பிட்ச் வந்து ரொம்ப ஸ்பின் நல்லா எடுபடும். அவங்க வந்து அத்தன 6 ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு வேர்ல்டு கிளாஸ் நல்ல ஒரு பவுலர்ஸ் அவங்க ஸ்பின்னர்ஸ்லாம். அவங்களுக்கு அகெயின்ஸ்டா நாங்க விளையாண்டு இந்த மாரி ரன் எடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. இது வந்து எங்க கான்ஃபிடன்ஸ் லெவல வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணிருக்கு. அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அவங்க பாகிஸ்தான் பிளேயர்ஸ் என்ன சொல்றாங்க, இந்தியா வந்து லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து சேம் டீம், சேம் பவுலிங், சேம் பேட்டிங் அப்படியே தான் வச்சு விளையாடுறாங்க. ஸோ நல்ல இம்ப்ரூவ்மென்ட் காமிக்கிறாங்க. குல்தீப், பூம்ரா, அக்ஷர் அவங்களுக்குலாம் அகென்ஸ்டா விளையாடுறது எப்படி நம்ம பிளேயர்ஸ்க்கு தெரியவே இல்ல. அவங்க அற்புதமா அதே டீம் வச்சு நல்லா விளையாடுறாங்க. ஆனா இவங்க வந்து எதையுமே கத்துக்கல. அவங்கள பார்த்து எதுவுமே கத்துக்கல. எப்படி நல்லா விளையாடணும்னு கூட தெரியல பாகிஸ்தானுக்கு அப்படிங்கிற மாரி அவங்களே குறை சொல்லியிருக்கிறாங்க. அதுமாரி பூம்ராலாம் ரொம்ப டேஞ்சரஸ் பவுலர். அவர் வந்து விக்கெட்ட எப்படி எடுப்பாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம வந்து ஒரு போட்டிய வந்து அவரு ஜெயிச்சு குடுக்க வேண்டிய திறமை வந்து பூம்ராவுக்கு இருக்குது. ஸோ அவருக்கு குடுக்க வேண்டிய மரியாதை குடுத்து நம்ம விளையாடணும். அவர ஒரு அசால்ட்டா எடுத்து நம்ம பண்ணோம்னா, இப்படிதான் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாம வந்து நம்ம வந்து ஒரு வீக்கான டீம்ட்ட விளையாண்டு ஜெயிச்சுட்டு, ஆஹா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு போய் அப்படியே நெனச்சுட்டு இருக்கிறோம். இப்ப ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அவங்கலாம் வந்து இங்கிலாந்து அவங்கலாம் வந்து பாகிஸ்தானுக்கு டூர் வந்திருக்கிறாங்க விளையாடுறப்ப. அப்ப வர்றப்ப என்ன பண்ணியிருக்காங்க, மெயினான பிளேயர்ஸ் ஒரு 6, 7 பிளேயர்ஸ் வந்து இல்லாம தான் வந்திருக்கிறாங்க. ஒரு செகண்ட் பி டீம் மாரி. அதாவது ஏ டீம் மாரி வந்திருக்கிறாங்க அவங்க. ஸோ அவங்க கிட்ட ஜெயிச்சுட்டு, சீரியஸ் ஜெயிச்சுட்டு, ஆஹா நாங்க ஜெயிச்சிட்டோம்னு பெருமைப்பட்டுட்டு இருக்கிறோம். கடைசில அவங்க ரொம்ப வீக்கான டீம் தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிறது இப்ப தான் தெரியுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கிட்ட வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. நம்ம ஸ்பின்னர்ஸ் வச்சு நல்லா விளையாண்டுரலாம்னு கனவு கண்டுட்டு, அவங்க வந்து இந்தியாவோட பேட்டிங்க வந்து ரொம்ப வந்து குறைவா எடை போட்டுட்டு, இவங்கள வச்சு நம்ம வின் பண்ணிடலாம்னு நெனச்சு போயிருக்கிறாங்க. ஆனா அவங்க பேட்டிங்ல நல்லா எடுத்ததுக்கப்புறம், இந்தியாவோட பவுலிங்கையும் வந்து ரொம்ப அவங்க ரொம்ப குறைவா எடை போட்டுட்டாங்க. சரி நம்ம பவுலர்ஸ வச்சு அவங்க பேட்ஸ்மேன கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு நெனச்சுட்டாங்க ஒழிய, இந்தியாவோட பவுலிங் பெருசு கிடையாதுன்னு நெனச்சுட்டாங்க. சரி இந்தியாவோட பவுலர்ஸே வந்து அப்படிலாம் சூப்பரா பவுல் பண்ணி விக்கெட் எடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியன் பவுலர்ஸ் பிளஸ் இஷான் கிஷன் 2 பேரும் சேர்ந்து அழகா வந்து ஒரு இந்தியாவின் வெற்றிக்கு வந்து இவங்க தான் உண்மையான காரணம். அது வந்து அவ்வளவு அற்புதமா வந்து விளையாண்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய அவமானமா நினைக்கிறேன். பேசாம சில பேர் என்ன சொல்றாங்க, மழை வந்திருக்கலாம், அவங்க மேட்ச் விளையாடாமே விளையாட போயே இருக்க வேண்டியதில்ல அப்படின்னு சொல்லி நெறைய சொல்றாங்க. ஸோ அவங்க நாட்டு அவங்க பிளேயர்ஸ், எக்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து மக்களுக்கே வந்து ரொம்ப வெறுப்பாயிடுச்சு இந்த டீம பார்த்துட்டு. இப்போ வந்து இது ஓரளவு வந்து மேட்ச் வந்து லீக் மேட்ச்லாம் முடிய போகுது. இப்போ சூப்பர் 8 10 யார் விளையாட போறாங்கன்னு ஓரளவு தெரிஞ்சிருக்குங்க. இது யார் யார் குவாலிஃபை ஆயிருக்கான்னா, இந்தியா, ஸ்ரீலங்கா, அப்புறம் வந்து வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க குவாலிஃபை ஆயிருக்கிறாங்க.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா கிட்ட வந்து ஆஸ்திரேலியா தோத்துருச்சுங்க. அன்னைக்கு ஜிம்பாப்வே கிட்ட ரொம்ப வந்து ஆஸ்திரேலியா எவ்வளோ பெரிய டீமு, அது வந்து தோத்துருச்சு. இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்காட்டயும் தோத்துருச்சு. ஸோ, அது வந்து 3 மேட்ச் விளையாண்டு 2 பாயிண்ட் தான் எடுத்திருக்கு ஆஸ்திரேலியா. ஸோ, ஜிம்பாப்வே வேற இருக்குது. ஸோ, அடுத்த மேட்ச்ல வந்து அவங்க 2 பேரும் இப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்தா, இது குவாலிஃபை ஆகுமா சூப்பர் 8க்கு ஆஸ்திரேலியாங்கிறதே இருக்குது. அவ்வளோ பெரிய ஷாக்கு. பலவிதமான ஷாக் நடக்குது இங்க. இப்ப இந்த சின்ன டீம் தான் தோக்குது. பெரிய டீம் வந்து வராம போகுது. ரொம்ப இது மாரி நடக்குது. ஸோ, இது வந்து ஒரு இதுங்க. இதுல வந்து யாரு குவாலிஃபை ஆக போறாங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஆஸ்திரேலியா வரப்போதா, அதுவே நியூசிலாந்து வரப்போதான்னா, அது ஒரு இது. அவங்க விளையாட அடுத்த மேட்ச்லாம் விளையாடுறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ, இதாங்க ஓவராலா இதான். அவ்வளோ வந்து சூப்பரா விளையாண்டுருக்கிறாங்க. அடுத்த மேட்ச் வந்து நான் ஒரு நெதர்லாண்ட்ட மட்டும் தான் பாக்கி இருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் சூப்பர் 8லாம் ஆரம்பிக்க போகுது. ஸோ, அற்புதமான ஒரு மேட்ச் வந்து நம்ம பார்த்துருக்குறோங்க. நீங்களும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ.